என் நெஞ்சிற்கினிய தோழமையே வணக்கம். இன்றைக்கு சீமான் கடலூரில் பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். அதில் பெரியாரை பற்றி அவதூறான செய்திகளை சொல்லி தமிழ் மக்களிடம் பெரும் கொந்தளிப்பை உருவாக்கிட்டார். ஒருவனுக்கு பேசுவதற்கு, கருத்தை சொல்வதற்கு உரிமை உண்டு என போராடிய தலைவர் தந்தை பெரியார். அதன் வழியே இன்றைக்கு சீமானும் உரிமையோடு பேசுவதற்கு உரிமை பெற்றவன். ஆனால் அந்த உரிமையில் உண்மை இருக்க வேண்டும். தந்தை பெரியார் போராடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன் அளவுகோலாக நேர்மையை முன்னிறுத்தியிருப்பார். நேர்மையை அடிப்படையாக கொண்டுதான் தன் கருத்தை பதிவிட்டிருப்பார். ஆனால் இந்த அயோக்கிய சீமான் கேடுகட்டத்தனமாக பொய்யான ஒரு செய்தியை தமிழ் மக்களுக்கு தன் விளம்பரத்திற்காக இந்த பார்ப்பன கைக்கூலிகளாக பலர் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக, அவர்களின் கையாளாக இன்றைக்கு சீமான் பெரியாரை சொல்லியிருக்கிறார். பெரியார் என்ன பெண்ணுரிமை போராடியா? பெண் விடுதலைக்காக என்ன போராடினார் என கேட்கிறான். கேளு. அதற்கான தக்க பதில் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. பெண் விடுதலைக்கு பெரியார் என்ன போராடினார் என்பதற்கு பார்ப்பன பெண்களே சொல்லி இருக்கிறாங்க. பெரியாருடைய உழைப்பும் அதன் தியாகமும் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டை மாற்றி அமைத்திருக்கிறது. இவன் பெரியார சொல்றான், ஒருவனுக்கு இச்சை ஏற்பட்டால் தன் தாயிடமோ, தன் தங்கையிடமோ, தன் அக்காவிடமோ உடலுறவு வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம் என பெரியார் சொன்னான். எப்படி ஒரு தமிழ் சமூகத்தில் வாழ்க்கை என்பது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட இடம். இது ஒண்ணு மிருகம் என்று கிடையாது. இங்க ஒரு அமைப்பு முறை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. அதில் இவன் சொல்றான் பாருங்க, எப்படி ஒரு வெறுப்புணர்ச்சி உருவாக்குறதுக்கு எந்த இடத்துல சொன்னார், எந்த நிகழ்வுல சொன்னார், எந்த தேதியில சொன்னார், ஆதாரத்தை கேட்கிறோம். தந்தை பெரியார் திராவிடர் கழகம் ஆதாரத்தை கேட்கிறது. நாளை காலை வியாழக்கிழமை ஜனவரி 9 சுப்பையா சிலையிலிருந்து புறப்படுறோம். நீங்க உங்களோட கட்சி நிகழ்ச்சிக்கு வரீங்க. புதுச்சேரிக்கு இன்னைக்கு இருந்து நாளை காலை வரீங்க. சந்திக்கணும். நேரடியாக உங்களை பார்த்து கேட்கிறோம். ஆதாரத்தை கொடு என்றுதான் கேட்கிறோம். இங்கு என்ற ஒரு வன்முறையும் கிடையாது. ஒருவனுடைய சொல்லு குற்ற சொல், தவறான சொல், ஆதாரமற்ற சொல் என நான் நினைக்கும் பொழுது அது தீர்த்து வைக்கும் பொறுப்பாகத்தான் அவனுடைய பதில் இருக்க வேண்டும். அப்படி பதில் தர மறுத்தால் பொதுமக்கள், மக்கள் திரள், தமிழ் மக்கள், பயனடைந்த மக்கள், சுயமரியாதை பெற்ற மக்கள், இன்றைய துணைக்கண்டத்திற்கு தனித்துவமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்றால் அதன் அடிக்கூறு இந்த நூற்றாண்டில் தான் கிடைத்தது. இந்த நூற்றாண்டில் தான் கிடைத்தது. இடைப்பட்ட பல நூற்றாண்டுகள் என்ன நிலை என்பது தமிழ் உலகம் அறிந்தது. உலக நாடுகளும் அறிந்திருக்கிறது. அவனிடம் கேட்பது ஆதாரத்தை கொடு. எதிர்கால தமிழ்நாடு வளர்ச்சிக்கு நாம் சுயமரியாதை பெற்று தொடர்ந்து நீடித்து வாழ்வதற்கு என்றும் போராடுவோம். தோழமைகள் ஒன்று கூடி போராடுவோம். நன்றி, வணக்கம்.